உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 16 சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சைக்காலஜி பார்ட்டை பொறுத்தளவு டைஸ், கிளாக் அண்ட் கேலண்டரும், இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி 101. ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றுக்கு இடையில் உள்ள நாட்களை கண்டுபிடி. நம்ம இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நம்ம பிட்வீன் கொடுத்துருக்காங்க, இடையில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 12ஐயும் 7ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 12ஐயும் 7ஐயும் எடுக்கக்கூடாது. மீதம் உள்ள நாளை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஜனவரியில் முதல் 12 நாளை விட்டுறணும். ஜனவரினா நமக்கு 31 நாள். 31 மைனஸ் 12 ரெண்டையும் கழிச்சோம்னா 31 மைனஸ் 12 19 ப்ளஸ் பிப்ரவரியில் எவ்வளோ நாள் பார்க்கணும். லீப் இயர்னா 29 நாள், நான் லீப் இயர்னா 28 நாள். 2004 நாலுங்கும் போது 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் வகுப்படும்னா அது லீப் இயர். லீப் இயர் இருக்கும் போது பிப்ரவரிக்கு 29 நாள் ப்ளஸ் மார்ச் 7 விட்டுறணும், அப்போ 6 நாள். 3ஐயும் கூட்டினோம்னா 54. 29 ப்ளஸ் 6 35. 35 ப்ளஸ் 19 54. 101 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 54 நாட்கள். கேள்வி 102. கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது? எது முடியாதுன்னு கேட்குறாங்க, உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு டைஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடச்சி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு இந்த டாப் அண்ட் பாட்டம் ஒரு பேர். டாப் பாட்டம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது 3ம் 8ம் ஒன்றுக்கு ஒன்று எதிர் முனையில் இருக்கும். எதிர் முனையிலன்னா ஏதோ ஒன்று தான் தெரியும். டைஸ் நமக்கு 3 பக்கம் தானே தெரியும். அப்போ 3 தெரிஞ்சா 8 தெரியக்கூடாது, 8 தெரிஞ்சா 3 தெரியக்கூடாது. இந்த பொசிஷன் 1வது பொசிஷனும் 3வது பொசிஷனும் எதிரில் இருக்கும். ஆட் நம்பர் 1 மற்றும் 3வது பொசிஷன் அப்படின்னா A6. A6 எதிரில் இருக்கும். 2வது பொசிஷனும் 4வது பொசிஷனும் ஒன்றுக்கு ஒன்று எதிரில் இருக்கும். அப்படின்னா 7ம் 4ம் எதிரில் இருக்கும். இந்த 2 நம்பரில் நமக்கு ஏதோ ஒரு நம்பர் தான் தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 4 ரெண்டுமே இருக்கு. இது டைஸ் உருவாக வாய்ப்பு இல்லை. 7 அல்லது 4 அதில் ஏதோ ஒரு நம்பர் தான் தெரியணும். அதுக்கப்புறம் A6 1 3 ரெண்டுமே இருக்கு. இதுவும் டைஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க, A6 ஏவும் 6ம் இருக்கு. இதுவும் வாய்ப்பு இல்லை. 4 8 3 8 3 டாப் பாட்டம் இருக்கு. இதுவும் வாய்ப்பு இல்லை. உருவாக வாய்ப்பு இல்லாது ஒரு டைஸா உருவாக வாய்ப்பு இல்லாது என்னது 1 2 3 4. இந்த 4மே தவறு தான். 102 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 103. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ டைம் 7 AM, இன்னைக்கு 7 AM காலையில் 100 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் இருக்குன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போது 24 × 4 96. 4 நாள் 96 மணி நேரம். இப்போ 96 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அதே 7 மணி தான் இருக்கும். ஏன்னா 4 நாள், இன்னைக்கு 7 மணி, நாளைக்கு காலையில் 7 மணி, 24 மணி நேரம். அப்படியே போகும்போது 4 நாள் பிறகு 96 மணி நேரம் முடிஞ்ச பிறகும் அதே 7 மணி தான் இருக்கும். 100ல் 96 போயிட்டா ரிமைனிங் 4 மணி நேரம். அப்போ 7 கூட இந்த 4 மணி நேரத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். காலைல 7 மணி ப்ளஸ் 4 மணி நேரம் 11 மணி. காலை 11 மணி. 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 11 AM. கேள்வி 104. முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. காலைல 7 மணிக்கு கிளாக்கை செட் பண்ணி வைக்கிறாங்க. டைம் கரெக்டாக ஓடிட்டு இருக்கு. கிளாக் பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது. அப்போ 6 மணி, ஈவினிங் 6 மணி காட்டணும். ஆக்சுவல் டைம் 6 மணி. ஆனால் அந்த கடிகாரத்தில் என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலைல 7 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எவ்வளோ இடைவெளின்னு பார்க்கணும். காலைல 7 மணி, நைட்டு 7 மணினா 12 மணி நேரம். அப்போ 6ங்கும் போது 11 மணி நேரம். இங்கே ரெண்டுக்கும் இடைவெளி 11 மணி நேரம். அப்போ 11 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் தாமதமாக ஆகுது. 11 × 2 22 நிமிஷம் தாமதமாக கடிகாரம் இருக்கும். 6 மணி ஒரிஜினல் டைம் 6 மணின்னா 22 நிமிஷம் கம்மியாக காட்டும். 6 மணிலேருந்து நம்ம 22 நிமிஷத்தை மைனஸ் பண்ணால் போதும். 6 PM-லேருந்து 22 மினிட்ஸை மைனஸ் பண்ணோம்னா 6 மணிலேருந்து 22 மைனஸ் பண்ணோம்னா பாருங்க 5:38. 5:38. அப்போ 104 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 5 மணி நேரம் 38 நிமிஷம். 6 மணின்னு காட்ட வேண்டிய கடிகாரம் 5 மணி நேரம் 38 நிமிஷமா காட்டும். கேள்வி 105.
ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும்? 1க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்குறாங்க. சரி, சால்வ் பண்ணலாம். நம்ம ஏதாவது 2 டைஸ் 3 டைஸ் அவங்க 3 டைஸ் கொடுத்தாலும் சரி 4 டைஸ் கொடுத்தாலும் சரி நம்ம எப்பவுமே 2 டைஸை செலக்ட் பண்ணி அந்த 2 டைஸ்க்குள்ள இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதில் பாருங்க 3 காமன், அந்த 3 ரிமூவ் பண்ணுவோம். 2 காமன், அந்த 2 ரிமூவ் பண்ணிடலாம். மீதம் இருக்கிறது 4 1 தான். அப்போ 1க்கு எதிராக உள்ளது 4, 4க்கு எதிராக உள்ளது 1. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது 1க்கு எதிரில் ஆப்போசிட் 1. 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4. நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டைஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த டைஸை சூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஒரே சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம சரி செகண்ட் அண்ட் தேர்ட் டைஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். செகண்ட் அண்ட் தேர்ட் டைஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைஸையும் தேர்ட் டைஸையும் சூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா காமன் நம்பர் 1 தான். 2 ரவுண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் அடித்தேன், அதனால ரவுண்ட் பண்ணுறேன். 2ங்கிற காமன் நம்பர், அந்த காமன் நம்பர் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த டைஸில் பாருங்க 2 6 4 3 2 1 இருக்கு. எந்த நம்பர் இல்லை? 5ங்கிற நம்பர் இல்லை. அப்போ 2க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம 5ன்னு சொல்லிடலாம். 2க்கு ஆப்போசிட் 5. ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது என்னது? 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அடித்த நம்பர் தான் வெளியே வரக்கூடாது, இந்த மாதிரி வரணும். 6 4 இங்கே 3லேருந்து 1 3லேருந்து 1 இப்படி எழுதின பிறகு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 1க்கு 1 ஆப்போசிட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 1க்கு 1 ஆப்போசிட்டு. அப்போ இது ரெண்டும் 1க்கு 1 ஆப்போசிட், 1க்கு 1 எதிரில். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டைஸை சூஸ் பண்ணும்போது ஆன்சர் 4 தான். 2வது டைஸ் 3வது டைஸ் சூஸ் பண்ணி பார்க்கும்போதும் ஆன்சர் 4 தான். 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4. கேள்வி 106. ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3 மணி 15 நிமிடங்களாக உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன? கடிகாரம் இருக்கு, நமக்கு டைம் பார்க்குறாங்க. 1 12 1 2 3 4 5 6 7 8 11. ஸோ இந்த மாதிரி டைம் இருக்குது. டைம் என்ன நம்ம கடிகாரத்தில் கண்ணாடியில் பார்க்குறாங்க. கண்ணாடியில் காட்டும் போது 3:15 3:15ன்னு காட்டுதான். இப்போ பெரிய முள் வந்து 15னா இப்படி இருக்கும். சிறிய முள் 3:15னா கொஞ்சம் நகர்ந்துருக்கும்ல, 3 மணியை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருக்கும் சின்ன முள். இதை கடிகாரம். அப்போ என்ன பண்ணணும்? மிரர் இமேஜ் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா பெரிய முள் இங்கே வந்துடும். சின்ன முள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், இந்த திசையில் இருக்கும். அவ பாருங்கள் 8:45 நம்ம சொல்லலாம். ஏன்னா 8க்கும் 9க்கும் சின்ன முள் இருக்கும் போது ஹவர்ஸ் ஹேண்ட் வந்து 8 and 9 பிட்வீனில் இருக்கும் போது என்னது? அப்போ 8 மணி தானே சொல்லுவோம். 8:45. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8 hours 45 minutes. கேள்வி 107. ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எந்தவித தாமதமின்றி ரயிலில் செல்வதாக கொண்டால் மொத்த பயணம் நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார்? இந்த கேள்வி பொறுத்தளவு 32:22. இந்த கேள்வியில் 22:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு பிஎம்ல பார்ப்போம். ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா நமக்கு தெரியும் 24 hours தான் நம்ம ரயில்வே டைம் போயிட்டு இருக்கோம். 22:30னா 10:30 மணி. அப்படி இல்லைன்னா இந்த 22 கூட நம்ம என்ன பண்ணலாம்? 12 மைனஸ் பண்ணா போதும். 22:30 கூட நம்ம 12 மைனஸ் பண்ணால் 10:30 வரும். நைட்டு 10:30 மணி. புதன்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு ட்ரெயின் ஏறி இருக்காங்க. 32 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ வியாழன் 10:30 மணிக்கும் அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. ப்ளஸ் 8 32 நம்ம என்ன சொல்லலாம்? 32 24 ஒரு நாள் ப்ளஸ் 8 மணி நேரம். 10:30லேருந்து 8 மணி நேரம் கூட்டினா போதும். நைட்டு 10:30 அதுலேருந்து 8 கூட்டினோம்னா காலையில் 6:30 காலைல 6:30க்கு போய் சேருவார். புதன்கிழமை ஏறி இருக்காங்க. அப்போ வியாழன் அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளி. 107 கேள்விக்கான விடை வெள்ளிக்கிழமை காலை 6:30 AM. கேள்வி 108. 219 நாள் என்பது டேஷ் ஆண்டுன்னு கேட்குறாங்க. நமக்கு 73 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 டேஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 73 ஒரு வருஷத்துக்கு 73 ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ் அடித்தோம்னா 5 டைம்ஸ். அதே மாதிரி 219 ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அடித்தோம்னா 73 வாய்ப்பாடில் 365 அடிபடும். 73 × 3 219 73 × 5 365. 108 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 3/5.
219 நாட்கள் அப்படின்னா 3/5 ஆண்டு. கேள்வி 109. ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே கடிகாரம் 10ஐ தாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள். கேப் 1 2 3 5 6 7ன்னு சொல்லுவோம். 1 2 3 4 உங்களுக்கு வரிசையாக அப்படி போதா? வரிசையாக 7 மணி அடிச்சுட்டு போகுது. அடிக்க போகும்போது எத்தனை கேப்பு? 6 கேப்ஸ் வரும். 6 கேப்பு வரிசை அடிக்கும் போது 6 கேப்பு. 6 கேப் வரும்போது எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது? 7. அப்போ 10 தடவை அடிக்கிறதுக்கு 9 கேப் வரும். 10 வாட்டி அடிக்க 9 கேப் வரும். இதை நம்ம அடிக்கலாம் டேரெக்டாக. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 21/2. 21/2 டிவைட் பண்ணும்போது 10.5 செகண்ட்ஸ். 10.5 செகண்ட்ஸ். 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 10.5 வினாடிகள். கேள்வி 110. கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்பக்கமாக இருக்க முடியும்? இந்த சம்ல 3ஓட எதிர்பக்கம் கேட்குறாங்க. நம்ம முதல் 2 டைஸை சூஸ் பண்ணலாமா? முதல் 2 டைஸை சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணோம்னா 5 காமன் 6 2 காமன் எண் இருக்கு. அப்போது மிச்சம் இருக்கிறது 4 3 தான். 3க்கு எதிராக உள்ளது 4. இந்த கேள்வி 110 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4. கேள்வி 111. 3க்கு எதிராக தளத்தில் உள்ள எண் எது? 2 காமனாக இருக்கு, 5 காமனாக இருக்கு. 3 4 அப்போ 1க்கு 1 எதிரில். 3க்கு எதிரில் உள்ளது 4. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4. கேள்வி 112. நாளை திங்கட்கிழமை எனில் நேற்றைய தினம் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. டுமாரோ மண்டே, இது சண்டே. அப்போ நேற்றைய தினம் சாட்டர்டே. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி சனிக்கிழமை, சாட்டர்டே. நாளைக்கு ஓகேங்களா, ப்ரெசன்ட் எடுத்துப்போம். நாளைக்கு மண்டே, அப்போ இன்னைக்கு சண்டே, நேற்று சாட்டர்டே. கேள்வி 113. 2 என்ற பக்கத்தின் எதிரே உள்ள எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. 3 டைஸ்ல நம்ம எதாவது 2 சூஸ் பண்ணா போதும். நம்ம ஃபர்ஸ்ட் 2 சூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பாருங்க, காமன் நம்பர் எத்தனை இருக்கு? ஒரு காமன் நம்பர். 2க்கும் ஒரு காமன் நம்பர் தான் பொதுவாக இருக்கு. கட் பண்ணிட்டோம். நமக்கு நம்பர் பாருங்க, எந்த நம்பர் இல்லை. 2 டைஸை கம்பேர் பண்ணும்போது 2ங்கிற நம்பர் இல்லை. அப்போனா கட் பண்ணோம் பார்த்தீங்களா, காமன் நம்பர். அந்த காமன் நம்பருக்கு ஆப்போசிட் தான் இதுல இல்லாத நம்பர். அப்போ 3க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 3. நம்ம கேட்டிருக்க கேள்வி 2க்கு எதிரில் உள்ள எதிர்பக்கத்தில் உள்ள எண் 3. 2க்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண். 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 3. கேள்வி 114. 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தின் எத்தனை புள்ளிகள் உள்ளன? 2 முகம். இந்த டைஸ்ல நம்ம கொடுத்திருக்க 2 டைஸ்ல 2க்கு எதிரில் என்னன்னு கேட்குறாங்க. பொதுவான ஃபர்ஸ்ட் காமன் நம்பர் கட் பண்ணுவோம். அதான் ரூல் நம்பர் 1. காமன் நம்பர் 5 கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோ கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போனோம்னா 3லேருந்து 1, 2லேருந்து 4, 3லேருந்து 1, 2லேருந்து 4. ஒரு பக்கம் எதிர் எதிர். அப்போ 2க்கு எதிரில் இருக்கிறது 3. 114 கேள்விக்கான விடை 2க்கு எதிராக உள்ள எண் 3. ஆப்ஷன் சி 3. 115. When the above is folded to form a cube, which one of the following cannot be produced? முடியாது, cannot அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எது ஆப்போசிட்? 3 முகம் தான் நமக்கு தெரியும். எதிர் எதிர் முகங்கள்ல ஏதோ ஒரு முகம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒன்றும் டாப்பும் பாட்டமும், டாப் அண்ட் பாட்டம் ஒரு முகம், டாப் அண்ட் பாட்டம் ஒரு முகம். 1 3 1 எதிரில், 2ம் 2ஆம் பொசிஷனில் உள்ளதும் 4வது பொசிஷனில் உள்ளதும் 1க்கு 1 எதிரில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். டாப்பில் இருக்கிறது ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாப் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது பொசிஷன் இருக்குது. 4வது பொசிஷன் பிறகு பாட்டம் இருக்குது. டாப்பு பாட்டம் ஒன்றா இருக்குது. இது தவறு. இது கியூபா ஃபார்ம் ஆக முடியாது. கியூபா ஃபார்ம் ஆக முடியாது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியை பார்க்கலாம். 2வது பொசிஷன், அதுக்கப்புறம் 3rd பொசிஷன், பிறகு டாப் பொசிஷன். ஒன்று தான் இருக்குது. இது கியூபா ஃபார்ம் ஆகலாம். ஆப்ஷன் சி பார்க்கலாம். cannot be formed தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் ஏ தான் ஃபார்ம் பண்ண முடியாதுன்ட்டு. நம்ம மிச்சம் 3 ஆப்ஷன் வேணா செக் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இதை டிக் அடிச்சிடலாம். 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 116. ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும்? எண் 1 கேட்குறாங்க நமக்கு. பார்க்கலாம் எண் 1 நம்ம எந்த சூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல் பகடை, இந்த முதல் பகடையும் இந்த பகடையும் 3வது பகடையும் சூஸ் பண்ணலாம். நமக்கு எது ஈஸியாக வரும்? எந்த 2 பகடையை சூஸ் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக வரும்னு பார்ப்போம். ஏதை சூஸ் பண்ணுறோம்னா பாருங்க, 3 2 காமன் நம்பர் இருக்கு. அப்போ மீதம் உள்ளது 1க்கு 1 எதிர் எதிர். அப்போ 1க்கு எதிர் 4. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4.
கேள்வி 117. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் எது லீப் ஆண்டாக இருக்கும்? லீப் ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு லீப் ஆண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்களா ஆண்டு, அது எல்லாமே நாளால எந்த ஆண்டெல்லாம் வகுப்படுதோ, நாளால வகுப்படக்கூடிய ஆண்டு எல்லாமே நம்ம லீப் ஆண்டா சொல்லலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், செஞ்சுரி வந்தால் மட்டும் அது 400ஆல் வகுப்பட வேண்டும். 400ஆல் வகுப்பட வேண்டும். 4ஆல் வகுப்பட்டாலும் சரி, 400ஆல் வகுப்படலைன்னா அது நமக்கு லீப் இயர் சொல்ல முடியாது. செஞ்சுரிஸ் 2 0 அது மாதிரி செஞ்சுரியில் முடிஞ்சா பார்க்கலாம். கொடுத்துருக்கலாம் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்க, 4ஆல் வகுப்பட வேண்டும் ஒரு எண் அப்படின்னா கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்பட்டாலே போதும். அந்த எண் நம்ம 4ஆல் வகுப்படும் நம்ம சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். 42 4ஆல் வகுப்படாது, 40 4ஆல் வகுப்படும், 2 0 4ஆல் வகுப்படும், 62 4ஆல் வகுப்படாது. 2 ஆப்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு செஞ்சுரி நூற்றாண்டுன்னு வந்தாலே நம்ம 4ஆல் வகுப்பட பத்தாது, 400ஆல் வகுப்பட வேண்டும். இந்த எண் 400ஆல் வகுப்படுமா? படாது. 1200னா 3 தடவை சொல்லலாம். 1300 400ஆல் வகுப்படாது. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1440. கேள்வி 118. 2001 முதல் 2097 வரை எத்தனை லீப் ஆண்டுகள் உள்ளனன்னு கேட்குறாங்க. நம்ம எத்தனை லீப் ஆண்டு இப்படிலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வேண்டாம், வருஷம் டிஃபரன்ஸ் பாருங்க. 2001க்கும் 2098க்கும் உள்ள எவ்வளவு ஆண்டுகள் வித்தியாசம்? 97 ஆண்டுகள் வித்தியாசம். ஒரு லீப் இயர் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை லீப் இயர் வரும்? 4 ஆண்டுக்கு ஒரு முறை. வகுத்தோம்னா போதும், அடிச்சோம்னா 24 முறை. 24 முறை 96, 4 × 24 96. ஒன்று ரிமைனிங் வரும். அந்த ரிமைனிங் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நமக்கு கோஷன் என்ன வருது? 94. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 24. கேள்வி 119. 13 பிப்ரவரி 2006 திங்கள் என்றால் 13 பிப்ரவரி 2016 என்ன தினமாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, 13 பிப்ரவரி மாசம் டேட் எல்லாம் ஒன்று, ஈஸி. இதான் நம்ம க்ளூ. இது கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம்? இயரை மட்டும் பார்ப்போம். 2006 2016 10 வருஷம். அப்போ 10 வருஷங்கும் போது 10. இதுல இன்னொரு என்ன கால்குலேட் பண்ணணும் பார்த்தோம்னா, நமக்கு இதுல எத்தனை லீப் இயர் வந்திருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ லீப் இயர்ஸ் வந்திருக்கும்? 10 வருஷத்துல எவ்வளோ லீப் இயர் வந்திருக்கும்? டிவைடட் பை 4. 4 அடிச்சோம்னா 2 முறை 8, ரிமைனிங் 2. ரிமைனிங் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த 2 10 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 10 2 12. 10 2 12. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாள். 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 7ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 டைம் வரும். ரிமைண்டர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரிமைண்டர் 5. நம்ம கொடுத்துருக்க என்ன நாள்? திங்கள் கொடுத்துருக்காங்க. திங்களுக்கு அப்புறம் 5 நாள் என்னன்னு பார்ப்போம். திங்கள்லேருந்து 5 கூட்டினா 6 வரும். 6 சனிக்கிழமை. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி சனி, சாட்டர்டே. எவ்வளோ கொஸ்டின் கேட்டாலும் சரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் போதும், ஆன்சர் வரும். கொடுத்துருக்க 4லேருந்து 5 கூட்டுங்க. திங்கள்லேருந்து 5 சனிக்கிழமை. கேள்வி 120. டேஷ் நூற்றாண்டின் கடைசி நாளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டேனா 0, மண்டேனா 1, டியூஸ்டேனா 2, வெனஸ்டேனா 3, தேர்ஸ்டே 4, ஃப்ரைடே 5, சாட்டர்டே 6 எடுத்துப்போம். டேஸை நம்ம கொடுத்துக்கலாம், அந்த நூற்றாண்டுக்காக வச்சுக்கலாம். நம்ம நூற்றாண்டு இப்போ 100 வருஷம். நூற்றாண்டுனா 100. ஃபர்ஸ்ட் 100 வச்சுப்போமே. 100 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வாரங்களை கன்வெர்ட் பண்ணிடுவோம். எல்லாத்தையுமே வாரங்களை கன்வெர்ட் பண்ணுவோம். 365 நாள் வச்சுக்கோங்களேன். 52 வாரம் மீதம் 1 நாள் வரும். இதே லீப் இயர்னா 52 வாரம் மீதம் 2 நாள் வரும். இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் வாரங்களை கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது 100 வருஷம்னா ஆட் டேஸ். மீதம் உள்ள டேஸ் பார்த்தீங்கன்னா 5 நாள் வரும். மீதம் உள்ள டேஸ் 5 நாள் வரும். 5 நாங்கள் என்ன எடுத்திருக்கோம்? ஃப்ரைடே. 5னா ஃப்ரைடே. இதே 200 வருஷம் 200 நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். மீதம் உள்ள நாள் 3 இருக்கும். 3னா வெனஸ்டே. 300னா மீதம் உள்ள நாள் 1 இருக்கும். 1னா மண்டே. 400 ஆண்டுகள்னா மீதம் 0 இருக்கும். 0னா சண்டே. அப்போ லாஸ்ட் டே ஒரு நூற்றாண்டோட கடைசி தினமா அப்படியே கண்டினியூ ஆகும். திரும்ப 100 200 300னா 500 அப்படின்னா ஃப்ரைடே, 600 அப்படின்னா வெனஸ்டே, 700 அப்படின்னா மண்டே. இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 4 நாளாக பிரிச்சுக்கலாம். அப்போ நூற்றாண்டோட கடைசி நாளாக இருக்க என்னென்ன வாய்ப்பு இருக்கு? ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, சண்டே. இதுதான் வாய்ப்பு இருக்கு. இதே நூற்றாண்டோட ஃபர்ஸ்ட் டேக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? 5 + 1 6 + 1 4. 6னா என்ன நாள்? சாட்டர்டே. 6னா சாட்டர்டே. 4னா தேர்ஸ்டே. எங்க 1 அடுத்த நாள் தானே நியூ இயர். கடைசி நாள் அடுத்த நாள் தான் நியூ இயரா வரும். +1 1 + 1 2 2ங்கும் போது டியூஸ்டே. 0 + 1 1 1னா மண்டே. இது 4 தான்
ஒரு நூற்றாண்டோட முதல் நாளாக இருக்க வாய்ப்பு இதுதான். நூற்றாண்டோட முதல் நாள் என்னவா இருக்கலாம்? சாட்டர்டே, தேர்ஸ்டே, டியூஸ்டே அண்ட் மண்டேவா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். லாஸ்ட் டே அப்படிங்கும் போது 5310, ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும் போது 6421. இதான் ஆர்டர். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். மண்டே மட்டும்தான் ஒரு நூற்றாண்டோட முதல் நாளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, கடைசி நாளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. மண்டேக்கு மட்டும் தான் அந்த சான்ஸ். மற்ற டேஸ் நமக்கு சேமா வராது. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா 120 கேள்வி பாருங்க. டேஷ் நூற்றாண்டின் கடைசி நாளாக இருக்க முடியாது. ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, சண்டே தான் எடுத்திருக்கோம். அப்போ செவ்வாய் மட்டும் நூற்றாண்டின் கடைசி நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, செவ்வாய், டியூஸ்டே. கேள்வி 121. நேற்றிலிருந்து 8 தினங்களுக்கு முன்பு திங்கள் என்றால் நாளையிலிருந்து 20 தினங்களுக்கு பின்னர் டேஷ் தினமாக இருக்க முடியும். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப நாம திங்க் பண்ண வேண்டாம். இந்த கொஸ்டின் கேட்கும்போது சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம இருக்க. நேற்றிலிருந்து, நேற்றுக்கு ஒரு நாள், 8 தினங்கள் முன்னு ஒரு 8 ஆட் பண்ணுங்க, பிளஸ் நாளை 1 இருந்து 20 நாள் கூட்ட வேண்டியதான். கொடுத்துருக்க டேஸ் நேற்றுக்கா 1, 8க்கா 8, நாளைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் 20 நாள் சொல்லியிருக்காங்க, 20. இதெல்லாம் கூட்ட வேண்டியதான். எத்தனை கொஸ்டின் இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதினாலும் நமக்கு ஆன்சர் வரும். கூட்டணும் என்ன வரும் பாருங்க. 9, 20, 21, 22, 30. ஒரு வாரத்துக்கு 7 நாள். 30/7 அடிச்சோம்னா 4 டைம்ஸ் போக 28 போக ரிமைனிங் 2 வரும். திங்கள்னு அவங்க கொடுத்துருக்காங்க. திங்கள்லேருந்து 2 கூட்ட வேண்டியதுதான், 2 நாள். அப்போ செவ்வாய், புதன். 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, புதன், வெனஸ்டே. திங்கள் சொல்லிட்டாங்க, அதுல 2 நாள். திங்கள்லேருந்து செவ்வாய், புதன், அதான் ஆன்சர். கேள்வி 122. 11 ஜூலை 2017 செவ்வாய் என்றால் 28 ஜூலை 2017 என்ன தினமாக இருக்கும்? இந்த கொஸ்டின் கேட்கும்போது பாருங்க, 2017 ஜூலை டேட் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்படிங்க என்ன பண்ணலாம்? டேட் மட்டும் தான் வித்தியாசங்கும் போது டேட்டை மைனஸ் பண்ணா போதும். 28 மைனஸ் 11, 17/7 அடிச்சோம்னா 2 முறை 14, ரிமைனிங் 3. நமக்கு என்ன நாள் கொடுத்துருக்காங்க? செவ்வாய் கொடுத்துருக்காங்க. செவ்வாயிலிருந்து 3 நாள். அப்போ புதன், வியாழன், வெள்ளி. நமக்கு 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, வெள்ளி, ஃப்ரைடே. What will be the angle between the two hands of a clock at the time 3:30? கடிகாரம் நேரம் 3:30 இருக்கும் பொழுது இரு முழுகளுக்கும் இடையில் உள்ள கோணம் எவ்வாக இருக்கும்? கடிகாரம் அப்படி இருக்கு, டைமு 3 இப்படி இருக்கும், 3:30. பெரிய முள் பிரச்சனை இல்லை, நேராக இருக்கும், 30ல் இருக்கும். இங்கே நமக்கு தெரியாதோம்னா 12, 1, 2, 11. மொத்தம் எத்தனை கேப்ஸ் பாருங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மொத்தம் 12 கேப்பு. வட்டம்னாலே நமக்கு 360 டிகிரி. வட்டம்னா நமக்கு 360 டிகிரி. அப்போ 360/12. அப்போ ஒரு கேப் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடித்தோம்னா 30. இந்த ஒரு கேப்பும் 30 டிகிரி. ஒரு கேப்பும் 30 டிகிரி. 3 அப்படிங்கும் போது 3லேருந்து பாதி வந்திருக்குமா? 3 இருக்கும்போது 3க்கும் 4க்கும் இடையில இருக்கும். 3க்கும் 4க்கும் இடையில இருக்கும். இது ஃபுல் கேப் 30, இது 30, 60, இது பாதி. அப்போ 30ல பாதி 15. அப்போ 30 + 30 + 15 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 75 டிகிரி. 3:30 மணினா நமக்கு 75 டிகிரி தான் இருக்கும். 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 75 டிகிரி. கேள்வி 124. இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61 நாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? டேஸை 7ஆல் டிவைட் பண்ணா போதும். 61 நாள் கழிச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப 61/7 அடிச்சிங்கன்னா 56, 8 முறை, ரிமைனிங் 5. நமக்கு மீதம் தான் சம்மே. மீதம் 5 தினம். இன்னைக்கு திங்கள் சொல்லியிருக்காங்க. திங்கள்லேருந்து 5 நாள் யோசிச்சு பாருங்க. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போ 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, சனிக்கிழமை. நமக்கு கேலண்டர்ல இந்த மாதிரி டேஸ் வச்சு கொடுத்தாலே யோசிக்க வேண்டாம். 7ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான் ஆன்சர் வரும். எவ்வளவு சம்ஸ் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். கேள்வி 125. திருநெல்வேலி சென்றடைய நேரம் 21 மணி 15 நிமிடம். திண்டிவனத்தில் இருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? அந்த கொஸ்டின்ல டிபார்ச்சர் டைம் கீழே கொடுத்துட்டு அரைவல் டைம் மேல கொடுத்துருக்காங்க. காலைல 10 மணிக்கு புறப்படுது, நைட்டு 9:15 போய் சென்றடையுது. அப்போ எவ்வளவு நேரம் கேட்கறாங்க? காலையில 10 மணி, நைட்டு 10 மணினா 12 மணி நேரம். 9:15 அப்படிங்கும் போது ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சுக்க வேண்டியதுதான். மொத்த டிராவல் நேரம் எவ்வளோ? 11 hours 15 minutes. ஓகேங்களா? 9, 15 -12 21னா நமக்கு என்ன பண்ணலாம்? -12 அப்படிங்கும்போது 9:15 PM.
நைட்டு 9:15 போகுது, 10 மணிக்கு காலைல புறப்பட்டு நைட்டு 9:15 அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம், 11 மணி நேரம் 1/4 நிமிஷம் 15 நிமிஷம். 11 hours 15 minutes. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 11 hours and 15 minutes. கேள்வி 126. ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கடிகாரம் வரையலாம். 12:15 1 2 3 அப்போ இப்படி இருக்கும். பெரிய முள் எப்படி இருக்கும், சின்ன முள் 12க்கு கொஞ்சம் நவுந்திருக்கும், 12லேருந்து லைட்டாக மூவ் ஆகிருக்கும் ஹவர் ஹேண்டு. ஏன்னா 12 மணி கொஞ்சம் லேசாக மூவ் ஆகிருக்கும். அப்போ கடிகாரம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த முள் இப்படியே தான் இருக்கும், இந்த முள் எப்படி நடுப்புற இருக்கும், 11க்கும் 12க்கும் இடையில் இருக்கும். அப்போ டைம் பார்க்க எப்படி தெரியும், 11க்கும் 12க்கும் இடையில் இருந்தா இங்கே 9, 11:45 அப்படின்னு தெரியும். 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 11:45. கேள்வி 127. தகவலை நன்கு படித்து கேள்வி பதிலளிக்கணும். காலைல 10:45க்கு வீட்டிலேருந்து புறப்பட்டு எனக்கு ரயில் நிலையம் சென்றடைய 28 நிமிடம் ஆனது. அப்போ என்ன பண்றாரு, காலையில வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, 10:25க்கு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா, 28 நிமிஷம் ஆகுமா. 10:25 + 28, 10:25லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அரை மணி நேரம் வச்சுப்போமே. 10:55 2 மைனஸ் பண்ணிப்போம், 10:53. அப்போ ரயில்வே ஸ்டேஷன் அவர் போகிறதுக்கு 10:53 போய் சேர்ந்துருவாரு. என்ன சொல்லியிருக்காங்க, என் அதிர்ஷ்டம் ரயில் 42 நிமிடங்கள் தாமதமாக வந்தது. ட்ரெயின் லேட்டாக வந்திருக்காங்க, 42 நிமிஷம் லேட்டாக ட்ரெயின் வந்திருக்கு. அது கடைசியில் காலை 11:25 மணிக்கு வந்து சேர்ந்தது. அப்போ ட்ரெயின் வந்து 11:25க்கு வந்திருக்கு, 42 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு. ஒருவேளை ரயில் குறித்த நேரப்படி சரியான வந்திருந்தால் நான் எவ்வளவு நிமிடங்கள் தாமதமாகிருப்பேன். அப்ப ட்ரெயின் கரெக்டா வந்திருந்தா எவ்வளவு நிமிஷத்துல நான் ட்ரெயினை விட்டுருப்பேன் அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் கேட்கிறாரு. 11:25க்கு ட்ரெயின் வந்திருக்கு, 42 நிமிஷம் லேட்டா. அப்ப நம்ம மைனஸ் பண்ணிடக்கூடாது. 11:25லேருந்து 42 நிமிஷம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன டைம் வரும், 11:25 42 நிமிஷம் மைனஸ் பண்ணோம்னா 15 42 பண்ணும்போது 10:43. அப்ப ட்ரெயின் கரெக்டா வந்திருந்தா 10:43க்கு வந்திருக்கணும். இவர் 10:53க்கு போயிருவாரு. ரெண்டே மைனஸ் பண்ணா டைம் தெரியும். 10 நிமிஷத்துல ட்ரெயினை விட்டுருப்பாரு, 10 மினிட்ஸ்ல ட்ரெயின் போயிருக்கும். 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 10 மினிட்ஸ் 10 நிமிடங்கள். கேள்வி 128. ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிடம் முள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணி முள் எந்த திசை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு பாருங்க மினிட் ஹேண்டு கடிகாரம் எப்படி இருக்குன்னா, இந்த மினிட் ஹேண்ட் எப்படி இருக்கான், ஈஸ்ட்டை நோக்கி இருக்கான். அப்போ இந்த இடத்துல தான் என்ன வரும், 6 5 4 இங்கே 3. டைம் என்ன சொல்றாங்க நமக்கு, 4:30. அப்போ 4 மணிங்கிறது பெரிய முள். ஹவர் ஹேண்ட் எப்படி இருக்கும், ஏன்னா 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும், 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கும். நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த் இருக்கு. இப்போ எந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க, நார்த் ஈஸ்ட் ரெண்டுக்கு நடுவில் இருக்கு. நார்த் ஈஸ்ட் திசையில் இருக்கிறது. அப்போ 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, நார்த் ஈஸ்ட் வட கிழக்கு. கேள்வி 129. ஒரு கடிகாரம் மதியம் 1:30 மணியை காட்டுகிறது. நிமிட முள் தெற்கை நோக்கி இருப்பின் மணி காட்டும் முள் எந்த திசை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கடிகாரம் 1:30 மணிங்கும் போது நமக்கு இப்படி இருக்கும். 12:01 நமக்கு ரெண்டுக்கும் சென்டராக இருக்கும். ஹவர் ஹேண்டு, மினிட் ஹேண்டு 30 6 கீழ் திசை நோக்கி இருக்கும். சவுத் நோக்கி இருக்கும் சொல்கிறாங்க பாருங்கள், தென் திசை நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி இருக்குது. நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணோம்னா பாருங்கள், ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் திசையில் தான் இருக்குது. 129 கேள்விக்கான விடையும் ஆப்ஷன் டி, வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். கேள்வி 130. காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும்போது மணி தனது வீட்டை விட்டு புறப்படுகிறார். 15 நிமிஷம், 7 மணிக்கு ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்குமா. அப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அப்போ மணி என்ன பண்ணுறாரு, 6:45க்கு வீட்டிலேருந்து கிளம்புறாரு. 20 நிமிடங்கள் ராஜாவின் வீட்டை அடைகிறார். அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 20 நிமிஷம் நடந்து போறாரு. நடந்து போகும்போது ராஜா வீடு போய் அடைஞ்சிடறாரு. அப்போ ராஜா வீட்டுக்கு போகும்போது ஒரு மணி என்ன, 6:45 20 நிமிஷம்னா 7:05க்கு ராஜா வீட்டுக்கு போயிட்டார். ராஜா வீட்டுக்கு போன பிறகு அடுத்த 20 நிமிடங்கள் காலை உணவை முடித்துக்கொண்டு அவரது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 20 நிமிஷம் சாப்பிட்றாங்க வீட்டில்.
ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்டுட்டா 7:05 20 நிமிஷம்னா 7:25க்கு கிளம்புறாரு. ராஜா வீட்டை விட்டு 7:25க்கு கிளம்புறாங்க. கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு 35 நிமிஷம் ஆகுதான். அப்போ 8 மணிக்கு ஆஃபீஸ் போய் சேர்றாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அப்படி என்றால் ராஜாவின் இல்லத்திலிருந்து அலுவலகம் செல்ல எத்தனை மணிக்கு புறப்பட்டார்கள்? அப்போ ராஜா வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போக எப்போ கிளம்பியிருக்காங்க கேட்குறாங்க. நமக்கு ராஜா வீட்டுக்கு அவர் எப்போ போனார் கேட்கல. 7:05க்கு போயிருக்காங்க, அவங்க அதை கேட்கல. ராஜா வீட்டிலேருந்து எப்போ கிளம்புனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா வீட்டிலேருந்து 7:25க்கு கிளம்பியிருக்காங்க. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 7:25 AM. கேள்வி 131. 17 மணி ஈக்குவல் டு 17 மணி. 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17 PM தான். 17 - 12 5 PM. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 5 PM. கேள்வி 132. ராதா தன்னுடைய அப்பாவின் பிறந்த நாள் ஏப்ரல் 16க்கு பிறகு, ஆனால் ஏப்ரல் 21க்கு முன்பாக என நினைக்க. ராதா என்ன சொல்றாங்க? அவங்க அப்பாவோட பிறந்த நாள் ஏப்ரல் 16க்கு பிறகுதான் வருமா, ஆனா ஏப்ரல் 21க்குள்ள வந்துடும் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த 16ஐயும் 21ஐயும் விட்டுறணும். வச்சுட்டு பேலன்ஸ் டேஸ் எழுதணும். 16க்கு அப்புறம் 17 18 19 20 இந்த டேட்ல இருக்கும் அப்படின்னு ராதா சொல்றாங்க. அவரது சகோதரரோ தமது தந்தையின் பிறந்த நாள் ஏப்ரல் 19க்கு பிறகு, ஆனால் ஏப்ரல் 22க்கு முன் என நினைக்கிறார். இவங்களோட பிரதர் என்ன சொல்றாங்க? அவங்க அப்பாவோட பர்த்டே பாருங்க 19க்கு பிறகு, ஆனா 22க்குள்ள அப்படிங்கிறாங்க. 19க்கு பிறகு அப்படிங்கும்போது 19 விட்டுறணும். அப்போ பிரதர் என்ன சொல்றாங்க? 20 இருக்கலாம், இல்ல 21 இருக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 22க்குள் சொல்லிட்டாங்க, 22 விட்டுறணும். இந்த டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்களது தந்தையின் பிறந்த நாள் எதுவாக இருக்கும்? தந்தையோட பிறந்தநாள் எந்த டேட்டா இருக்குன்னு கேட்குறாங்க. 2 பேரும் பாருங்க, 2 பேரும் சொன்ன டேட்டா வச்சு பார்த்தோம்னா நமக்கு காமன் டேட்டா வருது 20 தான். இந்த ஏப்ரல் 20 தான் காமன் டேட்டா வருது. ஸோ 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 20 ஏப்ரல். கேள்வி 133. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினார். கலா என்ன சொல்றாங்க? டுடே இஸ் மை பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. வாணியிடம் உன் பிறந்த நாளை எப்பொழுது நீ கொண்டாடுவாய் என கேட்டால், உங்க பர்த்டே எப்ப அப்படின்னு வாணிகிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு வாணி பதில் சொல்றாங்க. அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தார். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமை வந்திருக்கும் என காண்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பாருங்க வாணியோட பர்த்டே பாருங்க 75 டேஸ். பிரச்சனையே இல்லை. நம்ம இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 75 எந்த டேஸ் வந்தாலும் 7ஆல் டிவைட் பண்ணிடுவோம். 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 70 போக ரிமைனிங் 5. ரிமைனிங் வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். இதுல அவங்க பர்த்டே என்னைக்கு சொல்லியிருக்காங்க? டுடே மண்டே. இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? திங்கள்லேருந்து 5 நாள் பிளஸ் பண்ணுவோம். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே குறிக்கலாம்னு பார்த்தா சாட்டர்டே ஆப்ஷன்ல இல்லை. நல்ல வேலை ஆப்ஷன்ல இல்லை. இருந்தால் அதை குறிப்போம். நமக்கு இங்கே என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா அகோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது முடிய சம்ஸ் எல்லாமே பின்னாடி ஆஃப்டர், இதுக்கு பிறகு வரதை நம்ம பார்த்துருக்கோம். இது பாருங்க அகோ, முன்னாடி 75 நாட்களுக்கு முன்னு கொடுத்துருக்காங்க. முன்னுனா ரிவர்ஸ்ல போகணும், மைனஸ் பண்ணிட்டே போகணும். மண்டே ரிவர்ஸ்ல, சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே 5 நாள் முன்னாடி ரிவர்ஸ்ல போனோம்னா வெனஸ்டே புதன்கிழமை வருது. அப்போ நமக்கு 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி புதன்கிழமை வெனஸ்டே. கேள்வி 134. நேற்றைய முன் தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் நாளைய மறுதினத்தை அடுத்த 2 நாள் கழித்து வரும் தினம் எது? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நேற்றைய முன்தினம் 2 days preceding, அப்போ 2 நாள். 2 தினங்களுக்கு முன்னு அதுக்கு ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் 2 தினங்கள் கழித்து நாளைய மறுநாளுக்கு 2 தினங்கள். 2 days dawned after day after tomorrow அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 2 days day after tomorrow, அது 2 நாள். எல்லாம் 2 நாள். இந்த 4 2 ஆட் பண்ணோம்னா 8 வரும். 8/7 ரிமைனிங் 1. இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சண்டே கொடுத்துருக்காங்க. சண்டே +1 மண்டே. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி திங்கட்கிழமை. இந்த கொஸ்டின் பொறுத்தளவு பாருங்க, டேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஆட் பண்ணா போதும். 2 days அதுக்காக 2, ப்ரிசீடிங் டே பிஃபோர் அப்ப நேத்துக்கு முதல் நாள் அதுக்காக 2, நாளைய மறுநாள் 2, அதுக்கப்புறம் 2 நாள் தள்ளி சொல்லியிருக்காங்க 2, மொத்தம் 8 நாள். கூட்டி நம்ம 7ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். கேள்வி 135. ஒரு நூற்றாண்டின் முதல் நாள் எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணோம், பார்த்தோம். லாஸ்ட் செஞ்சுரியோட லாஸ்ட் டே என்னவா இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம். நமக்கு என்ன வரும்? 6 4 2 1ன்னு சொன்னோம். அப்ப என்ன நாளா இருக்க வாய்ப்பு இருக்கு? மண்டே, டியூஸ்டே,
Thursday, Saturday இந்த 4 days தான் சான்சஸ் இருக்கு. மண்டே, டியூஸ்டே, Thursday, Wednesday மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இல்லை. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ Wednesday. கேள்வி 136. ஒரு மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த மாதத்தின் 4வது புதன்கிழமைக்கு 3 நாட்களுக்கு பின்னர் என்ன தேதியாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு அது ஒரு மாசம், ஒரு மந்தோட 3rd 3வது நாள் என்னவா இருக்கான்? 3வது நாள் சண்டே. 3வது நாள் நமக்கு சண்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3வது நாள் சண்டேனா 4வது நாள் மண்டே, 5வது நாள் டியூஸ்டே, 6வது நாள் வெனஸ்டே. அப்போ 6வது நாள் வெனஸ்டே நமக்கு எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? 4வது புதன்கிழமைக்கு அப்புறம் 3 நாள் கழித்து என்னன்னு கேட்குறாங்க. 6 + 7 இது ஃபர்ஸ்ட் வெனஸ்டே, 6 + 7 13 2வது வெனஸ்டே, 13 + 7 20 3வது வெனஸ்டே, 20 + 7 27 4வது வெனஸ்டே. அப்போ 4வது வெனஸ்டே 27ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் 3 நாள் 27 + 3 27 + 3 30. அப்போ 4வது புதன்கிழமைக்கு பிறகு வர டேட் என்னது? 30ஆம் தேதி. 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 30. கேள்வி 137. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை உள்ளன. அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும்? ஒரு மாசத்துல 5 நாள் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள் ஒன்று அந்த நாளே இருக்கணும். சாட்டர்டேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டே சாட்டர்டேவா இருக்கணும். ஆப்ஷன்ல சாட்டர்டே இல்லை. அப்படி இல்லைன்னா அதுக்கு முதல் நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 சான்ஸ் தான். ஒன்று அந்த டே, இல்லை அதுக்கு முந்தின நாள். சனிக்கிழமைக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை. 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி வெள்ளிக்கிழமை. கேள்வி 138. அக்டோபர் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நவம்பர் முதல் தேதி என்னவாக இருக்கும்? அக்டோபர் 31. மொத்தம் அக்டோபரில் 31 நாள். அப்போ அந்த ஒரு நாள் விட்டுருவோம். அப்போ 31/7 அடிச்சிங்கன்னா 28. ரிமைனிங் 3. ஞாயிற்றுக்கிழமை 3 நாள். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ புதன்கிழமை வெனஸ்டே. 139 கேள்வி. ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று வாக்கியம். 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டு. 18 நாளால் வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப லீப் ஆண்டு இல்ல, தவறு. வாக்கியம் 2. 400ஆல் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள் ஆகும். ஆமா, லீப் ஆண்டு நமக்கு நூற்றாண்டுனாலே நம்ம 400ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்ப 400ஆல் வகுப்பட்டா அது லீப் ஆண்டு தான். 2வது கூற்று சரி. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. கேள்வி 140. ஒரு மாதத்தில் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தில் 17ஆம் தேதி எந்த கிழமையாக இருக்கும்? என்ன சொல்லியிருக்காங்க? 8ஆம் தேதிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாளுக்கு அப்புறம் வருதான். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாள். ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் ஞாயிற்றுக்கிழமை பிறகு 3 நாள். அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அப்போ 8ஆம் தேதிங்கிறது வெனஸ்டே. நமக்கு 17ஆம் தேதிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க. 8 - 17 என்ன வரும்? 8 - 17 9. 9/7 ரிமைனிங் 2. வெனஸ்டேனா Thursday, Friday. அப்போ 17ஆம் நாள் ஃப்ரைடே வரும். 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி வெள்ளி, ஃப்ரைடே. இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜி பார்ட் பார்த்துட்டோம். இங்கிலீஷ் பார்ட்டை பொறுத்தளவு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட், ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். எப்படின்னு பார்க்கலாம். கேள்வி கொஸ்டின் நம்பர் 81. சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம். ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பேசிவ் வாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். someone has stolen the car. நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டிவ் வந்து பேசிவாக மாற்றுவாங்க. ஆனால் அந்த டென்ஸை வந்து மாற்ற மாட்டாங்க. டென்ஸை மாற்ற மாட்டாங்க. பாருங்க ஹேஸ். அப்போ ஆப்ஷனில் எங்கே ஹேஸ் இருக்கு பாருங்க? ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. இப்போ 81 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ தி கார் ஹேஸ் பீன் ஸ்டோலன். கொஸ்டின் நம்பர் 82. பாசிவ் வாய்ஸா மாத்தணும். ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. பாசிவ் வாய்ஸ் செலக்ட் பண்ணனும். Why did your brother write such a letter? ஓகேங்களா? Why was such a letter written by your brother? So அந்த கொஸ்டினோட பாசிவ் வாய்ஸ் மாத்துறோம். by யூஸ் பண்ணனும். பாசிவ் வாய்ஸ் மாத்தும்போது by வரும். Why was such a letter written by your brother? கொஸ்டின் நம்பர் 83. பாசிவ் வாய்ஸ் செலக்ட் பண்ணனும். She had already sent the parcel. அப்ப been எல்லாமே by தான் கரெக்ட். அதுல பாருங்க had already. has was இருக்கு. இங்க மட்டும் தான் had இருக்கு. The parcel had already been sent by her. பாசிவா மாத்திருக்காங்க. கரெக்ட்டா டென்ஸ்ல மாத்திருக்காங்க. 83 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. The parcel had already been sent by her. Question number 84.
சூஸ் தி கரெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ். நமக்கு பாசிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட். ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ யூ ஷுட் வயலேட் த ரூல்ஸ். ரூல்ஸை வயலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி எனிபடி ஷுட் நாட் வயலேட் த ரூல்ஸ். அவங்க வந்து எனிபடி யூஸ் பண்ணல. சி டூ நாட் வயலேட் த ரூல்ஸ். ஆப்ஷன் டி நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நோபடி ஷுட் வயலேட் த ரூல்ஸ். Question number 85. Active voice choose பண்ணணும். Litter should not be dropped in the streets. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Litter should not be dropped by us in the street. ஆப்ஷன் பி. நமக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. Dropping the litter is prohibited in the street. You should drop litter in none of the streets. You should not drop the litter in the streets. அப்போ you should not drop தான் கரெக்டாக வரும். 85 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. Question number 86. கரெக்ட் வாய்ஸ். ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது என்ன வாய்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் ஹார்ட் அப்படிங்கும்போது சாதாரண வார்த்தை ஆக்டிவ் வாய்ஸ். 86 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் வாய்ஸ். 87. செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ். வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் வேர் அப்பாயிண்டட் பை தி மேனேஜர். நமக்கு பை வந்திருக்கு பாருங்க, அதான் க்ளூ. பை வந்தாலே பாசிவ் வாய்ஸ் தான். 87 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாசிவ். Question number 88. Choose the correct passive form. Passive form நம்ம சூஸ் பண்ண சொல்றாங்க. Malini had bought a colorful hat for her daughter. நமக்கு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, had, has, is இருக்கு. ஆப்ஷன் ஏல மட்டும் தான் had இருக்கு. சோ இதுதான் சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ a colorful hat had been bought by Malini for her daughter. Question number 89. Change the following sentence to otherwise. The militants were being taken to prison by the police. பை வந்திருக்கு. அப்பனா கொடுத்திருக்கிறது பாசிவ் வாய்ஸ். நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தணும். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தும் போது பாருங்க வேர், இங்க மட்டும் தான் வேர் இருக்கு. ஆப்ஷன் டி ல மட்டும் தான் அந்த வேர் அப்படியே வந்திருக்கு. டென்ஸும் பாருங்க பை எல்லாம் இல்ல, ஆக்டிவ் ஃபார்ம் தான் கொடுத்திருக்காங்க. சோ 89 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. தி போலீஸ் வேர் டேக்கிங் தி மிலிட்டன்ட்ஸ் டு தி prison. Question number 90. Filling the blanks. I am vexed dash his behavior. I am vexed by his behavior. Question number 90 கான ஆன்சர் ஆப்ஷன் சி by. இந்த வீடியோல கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 16 கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் பார்த்திருக்கோம். இந்த டெஸ்ட் நம்பர் 16 கான ஜெனரல் ஸ்டடீஸ் இன்னொரு வீடியோல நாங்க போஸ்ட் பண்ணுவோம். அதையும் பார்த்துக்கங்க. Thank you.